ஜேம்ஸ், ஜெனி, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து வசந்த் 3 பேரும் வெக்கேஷனில் இருக்காங்க. வீட்டில் இருக்கிறதுனால போர் அடிக்குது அவங்களுக்கு. என்ன விளையாடலாம்னு யோசிச்சுட்ருக்காங்க. பகலெல்லாம் கிரிக்கெட்டு, சாக்கர் இந்த மாதிரி விளையாடினாங்க. இருக்கிறதுனால பாலும் கண்ணுக்கு தெரியாது, விளையாட்டும் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. வீட்டுக்குள்ளே போகவும் விருப்பம் இல்லை. ஏன்னா அது அழகான வசந்த காலம். குளிர்காலத்தில் தான் வீட்டுக்குள்ளேயே விளையாண்டாச்சு. இப்போ தான் வெளியில் விளையாட முடியும். இப்போயும் உள்ளே போனால் போர் அடிக்குமே, என்ன தான் விளையாடுறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. டே ஜேம்ஸ், இந்த மாதிரியே நின்றுக்கிட்டே இருந்தால் நமக்கு லேட்டாக தான்டா ஆகும். வீட்டுக்கு வேறு போகணும், ரொம்ப லேட் ஆகிடுச்சி. நான் வீட்டுக்கு போகிறேன்டா. அட வாடா, இன்னும் ஏதாச்சும் ஒரு விளையாட்டு விளையாடலாம், நேரம் இருக்குடா. எனக்கு ஒரு ஐடியா, ஒழுங்கா முடிச்சு விளையாடலாமா? எனக்கு ஓகேடா, விளையாடலாம். எனக்கும் ஓகே, விளையாடலாம். ஆனால் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அதே தான் நானும் சொல்ல போகிறேன். முடியவே முடியாது. நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். டே போதும்டா, 2 பேரும் நிறுத்துங்க. நானே கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. ரெடியா? நான் போய் மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் என்ன போகிறேன்? ரெடியா? 100, 99, 98, 97, 96. 2 பேரும் எங்கே ஒளியலாம் அப்படின்னு இடம் தேடிட்டுருக்காங்க. வேறு வேறு திசையில் போனாங்க. தூரத்தில் வசந்த் என்ற சவுண்டு அவங்களுக்கு இன்னும் கேட்டுட்ருக்கு. 4, 3, 2, 1. டே நான் முடிச்சிட்டேன், வரப்போகிறேன். நீங்கள் ஒளிஞ்சிட்டிங்களா? எப்படியும் ஜெனி ஒளிஞ்சிருக்க இடம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அவளை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அவளை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜேம்ஸ் தேடலாம். கண்டிப்பாக ஜெனி இந்த மரத்துக்கு பின்னால் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஏ வசந்த், ஐஸ்டா, ஐம் சேஃப். ஜெனியை கண்டுபிடிச்சிட்டியாடா? இல்லைடா, இன்னும் கண்டுபிடிக்கல. ஏன்டா? அவளை காணும், என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏற்கனவே லேட் ஆகிட்டு, நம்ம வீட்டுக்கு வேற போயாகணும். ஜேம்ஸ், ஜெனி வெளியில் வா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இருட்டி போயிடுச்சு. ஜெனி வா. ஜெனி, வீட்டில் வேற திட்டுவாங்க. ப்ளீஸ் வெளியில் வா. அவங்க 2 பேரும் திருப்பி கூப்பிட்டு பார்த்தோம். ஜெனிகிட்டேருந்து எந்த பதிலும் வரல. எங்கடா போயிருப்பா அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே நடந்துக்கிட்டு. ஜெனி சீக்கிரம் வா. ஜெனி வெளியில். நீ தான் ஜெயிச்ச, ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் வெளியில் வா. ஜெனி வீட்டுக்கு போகலாம், நீ தான் ஜெயிச்சவா. ஜெனியை காணோம். ஜெனி எங்கே போனான்னு தெரியல. ஜெனி எங்கே போனான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.